அதுக்கு அடுத்ததாக சிம்ம ராசி பூர நட்சத்திரம். இவங்க நல்லா லக்ஸரியாக வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க, ஆடம்பரத்தை விரும்புவாங்க. வயிறு பிரச்சனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உடம்புல ஸ்கின்னு பிரச்சனை வரும். சிம்ம ராசி இப்போ ஸ்கின்னு பிரச்சனை, ஏன்னா லக்னத்தில் சிம்மத்திலே கேது இருக்குங்கிறேன். இந்த ஸ்கின்னு பிரச்சனை வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், தலையில் பிரச்சனை வரும், இதெல்லாம் வரும். சிம்மராசி யார் மக நட்சத்திரமோ, யார் பூர நட்சத்திரமோ, யார் உத்தர நட்சத்திரமோ, இதில் மகம் போகிறது தான் ஸ்கின் பிரச்சனை. உத்தர நட்சத்திரத்தை பாதிக்காது, சிம்ம உத்தரத்தை பாதிக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறது இவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை நிறைய தொடருவாங்க. இந்த சிம்மராசிக்காரவங்க பகலை விட்டுருவாங்க. பகல் தான் அவங்களுக்கு இரவு, இரவு தான் உங்களுக்கு பகல். பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க, இரவு ஃபுல்லாக ட்ராவலிங் பண்ணுவாங்க. இரவு நேர பயணம், இரவு நேர விருந்து, இரவு நேர தூக்கம், இதெல்லாம் நீங்கள் இனிமேல் குறைச்சிக்கணும். உங்களோட ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கணும், இல்லாட்டி உடம்பு ரொம்ப கெடுக்கும். 10 மணிக்கு தூங்க போயிடணும். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். பகல் ஃபுல்லாக உங்களுடைய ஒர்க்கு தூக்கம் எதுவும் இல்லாமல் பகல் ஃபுல்லாக நைட்டு போல படுத்துடணும். அப்படின்னா உங்கள் உடம்பை கெடுக்காமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்போ அஷ்டமஜனி காலங்களில் உழைக்கவோ, உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளில வரவோ அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களை அஷ்டமஜனியோ உங்கள் லக்னத்தில் இருக்கிற கேதுவோ ஒன்றும் பண்ணாது. நீங்கள் உழைக்காமல் அப்படியே நான் எந்த வேலையும், அந்த முதலாளி திட்டாரு நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன், அவர் எங்கள்கிட்ட இந்த ஏற்கனவே இந்த பாஸ் எங்கள்கிட்ட வேகனாக திட்டுறாரு நாங்கள் போக மாட்டேன், எங்கள் அம்மா எங்களை திட்டாங்க நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா திட்டாங்க நான் கோச்சிட்டு போகிறேன், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் உழைக்கணும். தனி மனிதனா நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய உழைப்பு வேர்வை வந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரெண்டாவது, இந்த சிம்ம ராசி ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த அஷ்டமச்சனிலையும் இந்த லக்னத்தில் சிம்மராசியில் ராகு கேது இருக்கிறதும் லக்னத்துக்கு 12ல் போய் குரு இப்போ வரப்போகுது. 11ல் இருக்கு குரு, 12க்கு வரப்போகுது. சுபகாரியங்கள் பண்ணுவாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையா கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தைக்கு காது குத்துலையா காது குத்து பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இடம் ரொம்ப நாளாக முடியாமல் இருந்துச்சா டக்குன்னு அது முடியும். சார் சிம்மராசிக்காரவங்க, சார் என்ன சார் அஷ்டமஜனியில் போய் கண்டிப்பாக முடியும், என்ன சார் அஷ்டமஜனி நடக்குது, சண்டை போட்டுக்கிட்டே உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்கங்கிறேன். அதாவது வாக்குவாதம் பண்ணியே இல்லை, உங்கள் கேஸ் கோர்ட்லேயே ஜெயிக்கும். ஒரு கேஸ் போட்டுறீங்க, சிம்மராசிக்காரவங்களுக்கு வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ்ன்னு இப்போ அலையாமல் இருக்க முடியாது. அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரமும் இந்த நேரமும் இருக்குங்கிறேன். உங்கள் சொத்து, உண்மையான சொத்து, உங்கள் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய சொத்து உங்கள் பேரில் வந்துருங்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிம்மராசிக்காரவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், மக நட்சத்திரக்காரவங்க பிள்ளையாரை வணங்கணும். பூர நட்சத்திரக்காரவங்க போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், பக்கத்தில் உள்ள பெருமாள் ஸ்தலமோ இல்லை சிவன் ஸ்தலமோ இல்லை அம்பாள் ஸ்தலமோ பெண் தெய்வத்தை வழிபட்டு தாமரைப்பூ வாங்கி கொடுக்கணும்.